சூச்சு தமிழ் காணொலி நேயர்களுக்கு எனது அன்பு கணிந்த வணக்கங்கள். இது உங்கள் அன்பின் முத்துமுத்தாரன். இன்று சிட்னி டார்லிங் ஹார்பர் பகுதியிலே அமைந்திருக்கும் உலகிலே மிகப்பெரிய திரை கொண்ட அரங்கு ஐமேக்ஸ் திரையரங்கில் திரைப்படத்தை பார்க்க சென்ற அனுபவத்தையும் அங்கே கண்டு கொண்ட காட்சிகளையும் உங்களுக்கு காண்பிப்பதற்காக இந்த காணொலியை தயாரித்து வழங்குகின்றேன். அதனோடு உங்களுக்கு குட்டி சிறுகதையின் பாகத்தையும் தரலாம் என எண்ணியிருக்கின்றேன். நீங்கள் இதுவரை கண்ட காட்சி சிட்னி காதலர் துறைமுகத்தையும் அங்கே அமைந்திருக்கும் ஐமேக்ஸ் திரையரங்கின் சுற்றாடலையும் அங்கே சுத்தவர இருக்கும் கட்டடங்களையும் கண்டுகளித்திருப்பீர்கள். இப்பொழுது மகளூர்தி திரைப்படத்திலிருந்து சிட்னி ஐமேக்ஸ் திரையரங்கு நோக்கி சென்ற வண்ணம் இருக்கும் போது கண்டு கொண்ட காட்சிகளை உங்களுக்கு வழங்குகின்றேன். குட்டி சிறுகதைக்கு பெயர் கிடைத்து விட்டது. செக்கச்சி வந்த வானம் போல அவர்களின் நட்பு என சொல்லி இருந்தேன் அல்லவா? எவ்வளவுக்கு எரிய போகிறதோ தெரியாது. அதற்கேற்ற பெயரும் உள்ளது. சிவந்த நட்பு கொழுந்து விட்டது. இதோ தெரிகிறதே சிட்னி சென்டர் பாயிண்ட் டவர் என அழைக்கப்படும் உயரத்திலே உள்ள உணவருந்தும் இடம். மெதுமோ அனுமலா. மெதுமோவோ மென்மையாக புரியும் காதல் லீலாவதி. அனுமலாவோ அணுகுண்டு போல் அதிரடியாக செயலில் இறங்கும் அதிரடி காதல் வீரன். இருவருக்கும் இடையில் கொழுந்து விட்டு எரிகிறது அந்த நட்பு. மெதுமோ மிகவும் அன்பானவர், பண்பானவர், பல உறவுகளை ஒரே நேரத்திலே பேணி பாதுகாக்கக்கூடியவர், பல ரகசியங்களை உள்ளடக்கியவர். ஆனால் வெளிவிட மாட்டார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கட்டிடத்தில் தான் பத்மஸ்ரீ இசைப்புயல் AR ரஹ்மான் அவர்களின் இசை நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. சிட்னி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டரில் இந்த பிரமாண்டமான இசை நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. மெதுமோ இப்படி இருக்க, அனுமலாவோ அதிரடியாக செயலில் இறங்குபவர். எதையும் உள்ளே வைத்திருக்க மாட்டார். வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்பது போல அவரின் செயல்களும் இருக்கும். தனது காரியத்தை பெறுவதற்கு என்னவென்றாலும் வித்து வாங்குவார் தனது வாயால். இது அனுமலாவுக்கு கிடைத்த ஒரு சிறந்த கொடை. மெதுமோ தன்னை பச்சை பாலகன் போல ஆக்கிக் கொள்வதில் சிறந்தவர். தண்ணியையும் பாலையும் தவிர வேற ஒன்றையும் அவர் கண்டதில்லை, தொட்டதில்லை, சுவைத்ததில்லை. நாங்கள் பார்க்க சென்ற திரைப்படத்தின் பெயர் இதோ தெரிகிறது. கோ திரைப்படத்தின் அனுபவத்தை தான் இந்த காணொலி மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மெதுமோ இப்படி இருக்க, அதிரடி அனுமலாவோ குடிக்காத பானமில்லை, சுவைக்காத உணவில்லை, புகைக்காத புகையில்லை, எல்லாத்தையும் அனுபவித்து என்னும் வேண்டும் என ஒரு தியாகத்தோடு இருப்பவர்தான் அனுமலா. மெதுமோ மெதுவாக நகர்ந்தாலும், பச்சை பாலகன் போல இருந்தாலும் எல்லா காரியங்களையும் தன் கைக்குள்ளே வைத்திருப்பவர். அனுமலாவோ அணுகுண்டு போல் அதிரடி வீரனாக இருந்தாலும் காரியங்களை சிதறடிச்சு சின்ன பின்னமாகி இழந்து விடுவார். இப்படி இருமுனைகள் கொண்ட காந்தம் போல வெவ்வேறு குணம் படைத்தவர்கள் இணைபிரியா தண்டவாள போல கொழுந்து விட்டு எரியும் அந்த நட்பின் போர்வையிலே எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தொடர்கதை. இப்பொழுது சிட்னி ஐமேக்ஸ் திரையரங்கின் உள்ளே சென்ற வண்ணம் இருக்கின்றோம். மெதுமோ பச்சை பாலகன் போல வேலை தளத்திலே சுமூகமாக பணி புரிந்து கொண்டிருந்தவர். அந்த இடத்திலே வந்து குதிக்கின்றார் அனுமெலா. பாலர் பாடசாலையில் ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கும் ஒரு சிறுவன். அவனுக்கு அருகே இருந்த கதிரையில் புதிதாக ஒரு சிறுவன் வந்திருந்தால் எப்படி அவனுக்கு அந்த இடத்தை சௌகரியம் ஆக்குவானோ அதே போல ஆக்கினார் மெதுமோ. கேட்டதையெல்லாம் வாரி வாரி வழங்கினார். தெரியாததையெல்லாம் ஆசிரியனை விட அதிகமாக கற்பித்துக் கொடுத்தார். எந்த இடத்திலும் விழுந்து கொள்ளாமல் தன்னை இழந்து தாங்கி பிடித்தார். விட்ட பிள்ளைகளெல்லாம் தனது நேரத்தை செலவழித்து சம்பளம் இல்லாமல் சரி செய்து கொடுத்தார். சிவந்த நட்பு கொழுந்து விட்டது அடுத்த பாகத்தில் தொடரும்.